ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் இன்னொரு எபிசோட். ஆல்ரெடி மை ஆல்பம் கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறைய ஆல்பம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க ஒரு வாட்டி நம்மளுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வீடியோஸும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த எபிசோடில் மை ஆல்பம் கலெக்ஷன் இன்னொரு எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் எந்த ஒரு மூவியோடைய ஆல்பம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, 2014 ரிலீஸ் ஆகி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த படம் என்ன படம்னா, தளபதி விஜய் அவருடைய ஆக்டிங்கில் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அனிருத் மியூசிக் பண்ண கத்தி, அந்த படத்தோடைய ஆல்பம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தோடைய அந்த சப்ஜெக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து விவசாய நிலங்களில் அவங்களுடைய பிஸ்னஸ்க்காக அபகரித்து பிஸ்னஸ் பண்ணணும் பார்க்குறாங்க. ஸோ அதை தடுக்கணும்னு நினைக்கிற ஹீரோ, அதுக்கப்புறம் என்னெல்லாம் சம்பவங்கள் நடந்துச்சு தான் இந்த படத்தோடைய பேசிக் ஒன் கோர். எனக்கு இந்த சப்ஜெக்டே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இந்த நிறையா கார்ப்பரேட் கம்பெனிஸ் நிறையாவே சொல்லலாம், இன்னும் விவசாயம் நிலங்களில் அவங்களுடைய ஒரு விஷயத்துக்காக இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த படத்துலேயோட காட்டுவாங்க. ஸோ நிறைய பேர் சாவடிக்கிறது, அப்படி சில விஷயங்கள் மிரட்டுவாங்க, அடிப்பாங்க, சில பேர் சாவே அடிப்பாங்க நிலத்துக்காக. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடம் வேணும் அப்படின்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க சில கார்ப்பரேட்ஸ். ஸோ அதை எதிர்த்து போராடுற ஒரு பர்சனாக விஜய் வந்து இந்த படத்தில் நடிச்சிருப்பார், ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொரு கேரக்டர் அது மொத்தமாக வந்து வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஜீவானந்தம், இந்த கேரக்டர் வந்து கத்தி என்கிற கதிரேசன். ஸோ அந்த கேரக்டர் ரைட்டிங், ரெண்டு கேரக்டர் ரைட்டிங்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒன்று சைலண்ட்டாக கொஞ்சம் அமைதியாக இருக்கிற கேரக்டர், இன்னொன்று வந்து மாஸாக ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர். அந்த ரெண்டு கேரக்டர்லையுமே வந்து தளபதி விஜய் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். முக்கியமாக ஜீவானந்தம் அந்த கேரக்டரில் வர அந்த ஸ்லோ ஃபேஸ் இருக்கும். ஐ மீன் எதுக்குமே ரொம்ப பெருசாக கோவப்படாமல் எதுவுமே ஸ்லோவாக நிதானமாக டீல் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டராக சூப்பராக பண்ணியிருப்பார். அண்ட் கதிரேசன் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்டான கேரக்டர்னு சொல்லுவேன் விஜய் அவர் பண்ண கேரக்டர்லேயே. ஏன்னா ஒன்று நடந்துச்சா அதை நடத்திடணும், அதை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு சப்ஜெக்ட், ரொம்பவே சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன் கத்தி. ஏஆர் முருகதாஸ் அவருடைய அந்த ரைட்டிங் அண்ட் அவருடைய அந்த மேக்கிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனில் தளபதி விஜய் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால், ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மியூசிக்காக அனிருத்தோடைய சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய மோஷன் போஸ்டர் அங்கே நின்று இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண ஓஎஸ்டி வரைக்கும் அனிருத் செதுக்கியிருப்பார் இந்த படத்தில் வர ஒவ்வொரு விஷயத்தையும். இந்த படத்தோடைய மோஷன் போஸ்டர் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ சென்னையில் இருக்கிற முக்கியமான சில பிளேசஸை வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் கொண்டு வருவாங்க. அங்கேன்னு கட் பண்ணால் அப்படியே விஜய் மூஞ்சி தெரியும், கத்தின்னு டைட்டில் வரும். ஸோ அப்போ போட்ட மியூசிக் தான். அதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி அந்த லாஸ்ட்டு
டைட்டில்ஸ் போடுவாங்க இல்லையா, ஸோ அது வரைக்குமே வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். சரவடியாக இருக்கும் அவரோட மியூசிக்கு. எனக்கு அனிருத் அவர் பண்ண ஒர்க்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க் வந்து இந்த கத்தி. ஸோ ஒரு எப்படி சொல்கிறது, மாஸான ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருந்தாலும் சரி, இல்லை எமோஷ்னல் சீனுக்காக இருந்தாலும் சரி, ஸோ அப்படியே சூப்பராக மியூசிக் போட்டிருப்பார். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் இந்த படத்துடைய மியூசிக். அண்ட் இந்த படத்துடைய அந்த ஓவரால் அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்துடைய பாடல்கள் அந்த டைமில் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய பாடல்கள் நம்ம எங்கேயாச்சும் கேட்டுகிட்டே இருப்போம். யூடியூப்பில் ஆகட்டும், ஸ்பாட்டிஃபைல ஆகட்டும், இன்னி டிவிலே எப்போ எங்கேயாச்சும் இந்த படத்துடைய பாடல்கள் கேட்டுகிட்டே இருப்போம் அப்பப்போ. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2014 அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எந்த டிவி ஓப்பன் பண்ணாலுமே, ஐ மீன் சேனல்ஸ் சொல்கிறேன், எந்த சேனல்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த படத்துடைய பாடல்கள்லாம் வந்து அதிகமாக போயிட்டுருக்கோம். அந்த டைமில் யூடியூப்லையுமே இந்த படத்துடைய பாடல்கள் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஹிட்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆல்பமாக இந்த படத்துக்கு அனிருத் கொடுத்துருப்பாரு, கத்தி என்ற இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்துடைய பாடல்கள் பற்றி நம்ம எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். ஏன்னா இந்த படத்துடைய பாடல்கள் பற்றி நம்ம நிறையாவே கேட்டிருப்போம். ஐ மீன் இந்த படத்துடைய பாடல்கள் நம்ம எல்லாமே கேட்டிருப்போம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தி படத்துடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மொத்தமாக இந்த படத்தில் 6 பாட்டு, ஒரு தீம் மியூசிக், மொத்தம் வந்து 7 ட்ராக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பக்கம் வந்து கொஞ்சம் முத்தங்கள் தா அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து ஹிப்ஹாப் தமிழா. இந்த பாட்டை பாடினது வந்து அனிருத் அண்ட் ஹிப்ஹாப் தமிழா. இந்த படத்துலேயே தான் வந்து ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்காக இல்லாமல் கதைக்கு ஏற்ற மாதிரி சாங் வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்குன்னு ஒரு தனி இன்ட்ரடக்ஷன் சாங்கே இருக்காது. இந்த படத்தில் இந்த படம் ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழித்து தான் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுமே வந்து ஹீரோயினியை ஏர்போர்ட்டில் பார்ப்பாரு, அந்த 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 பொண்ணு அவளை விட்டுட்டு போயிடும். பட் திருப்பும் அந்த பொண்ணை நினச்சி பாடுறாமே தான் இருக்குமே ஆட்டம். ஒரு தனி ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்காக இந்த படத்தில் ஒன்று இல்லவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் சொல்லலாம். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா ஒரு செப்பரேட்டாக ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் வச்சுட்டு அப்புறமா இந்த பாட்டை வச்சுருந்துக்கலாம். பட் அப்படி வச்சா அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இது இல்லாமல் இந்த மாதிரி பாட்டை ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்கை வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த பாட்டு பக்கங்கள் வந்து முத்தங்கள் தான் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுன்னு சொல்லுவேன். முக்கியமாக விஜய் அவருடைய டான்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். அதே மாதிரி ஹிப்ஹாப் தமிழ் அவருடைய வாய்ஸ் அண்ட் அவருடைய லிரிக்ஸ் வந்து இந்த பாட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பாலம், அதான் கொட்டு கொட்டு மேளம் கொட்டு அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து மதன் கார்கி. இந்த பாட்டை பாடினு வந்து சங்கர் மகாதேவன் அண்ட் ஸ்வேதா மோகன். இந்த பாட்டு இந்த படத்தில் வந்து எங்கேயுமே ப்ளேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோடைய அந்த ஒரு ரன் டைம் அண்ட் கனெக்ஷன் சொல்லலாம். இன்னும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இந்த பாட்டு வர சுச்சுவேஷன் வந்து சமந்தா வந்து விஜய்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் வந்து இந்த பாட்டு வர மாதிரி. ஸோ அந்த டைமில் இந்த பாட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் செல்ஃபி புள்ள பாட்டு வந்து வேறு ஒரு போர்ஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் ஒரு இது. பட் அப்படி வச்சா கரெக்டாக இருக்காதுன்னுட்டு இந்த பாட்டை இந்த படத்துலேருந்தே மொத்தமாக தூக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாங்கு, அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. பட் இந்த படத்தில் இந்த பாட்டு வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் வீடியோ சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த பாட்டு எனக்கு இந்த ஆல்பம்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு தான். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதுன்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கத்தி தீம், த ஸ்குவாட் ஆஃப் டெஸ்டினி. இந்த தீம் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருந்து அனிருத். இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ட்ராக்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தீம் மியூசிக் இது. அனிருத்தனாலே ஒரு பயங்கரமான ஒரு கம்போசர். முக்கியமாக பேக்ரவுண்ட் மியூசிக்குன்னு வரும்போது தலைவனை கையிலேயே பிடிக்க முடியாது, வச்சு சம்பவம் செய்வார். ஸோ அப்படி
தளபதிக்குன்னு செதுக்குன ஒரு பிஜிஎம் தான் வந்து இந்த கத்தி தீம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு தீம் மியூசிக்னு சொல்லுவேன் இதை. அதுக்கப்புறம் தளபதி அந்த ஜேடி அந்த போர்ஷன் வந்துச்சு. பட் அதுக்குன்னா முன்னாடியே ஒரு சம்பவம்னா இதுதான் கத்தி தீம். ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக், ஒரு சூப்பரான ஒரு ட்ராக்னு சொல்லுவேன் இந்த கத்தி தீம், த ஸ்குவாட் ஆஃப் டெஸ்டினி. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த தீம் மியூசிக் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து செல்ஃபி புள்ள. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து மதன் கார்கி அண்டு இந்த பாட்டை பாடின்னு வந்து தளபதி விஜய் அண்ட் சுனிதி அப்படின்றவங்க இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. இந்த ஆல்பம்லேயே ஒன் ஆஃப் த பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன் இந்த செல்ஃபி புள்ள. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாங்கு. முக்கியமாக வந்து தளபதி விஜய் அவருடைய வாய்ஸு அண்ட் அவருடைய டான்ஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சமந்தா செம்ம அழகாக இருப்பாங்க இந்த படத்தில். ஐ மீன் இந்த படத்துலேயும் செம்ம அழகாக இருப்பாங்க அண்ட் இந்த பாட்டுலேயும் செம்ம அழகாக இருப்பாங்க. அவங்களுடைய டான்ஸ், அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமந்தாவை இந்த படத்தில். அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. பாட்டு சரி, இந்த டான்ஸும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தளபதி அவருடைய வாய்ஸ், அதே மாதிரி சுனிதி அவங்களுடைய வாய்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு மதன் கார்கி அவருடைய லிரிக்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த செல்ஃபி புள்ள இந்த சாங் வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். அந்த 2014 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து செம்ம ட்ரெண்டிங் ஆச்சு. ஸோ எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்னா எங்கே பார்த்தாலுமே இந்த செல்ஃபி புள்ள தான். ஃபோனில், ரேடியோவில், டிவியில், யூடியூப்பில். இன்னும் அப்போலாம் டப் ஸ்மேஷ் அப்படின்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரீல்ஸ் பண்ணுறது இப்போ ரீல்ஸு, அப்போ வந்து டப் ஸ்மேஷு. ஸோ அப்போல்லாம் வந்து இந்த பாட்டுக்கு நிறைய பேர் டான்ஸ் ஆடி இன்னும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங் ஆகினாங்க இந்த பாட்டை. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாங் தான் வந்து செல்ஃபி புள்ள. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேட் ஐஸ். இதுவுமே வந்து ஒரு தீம் மியூசிக் தான். இது வந்து வில்லன் என்ட்ரி அப்போ வர ஒரு தீம் மியூசிக். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தீம் மியூசிக் வந்து. ஏன்னா இன்னும் ஹீரோக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுவார் அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக்கில். அதே மாதிரி வில்லன் அப்படின்னு வந்துட்டாலுமே அனிருத் வந்து சூப்பராக மியூசிக் போடுவார். வில்லன் தீம் மியூசிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பேட் ஐஸ் வில்லன் தீம் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். மியூசிக்காகவும் சரி, ஐ மீன் அந்த மியூசிக் ஓவரால் மியூசிக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். இதில் ஒரு சின்ன போர்ஷன் வரும், அதை நான் பாடலான்னு நினச்சேன். பட் நான் பாடின ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இந்த நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். விஜய் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு இந்த தீம் மியூசிக்கு. ஸோ அது கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ சின்ன போர்ஷன் தான், பட் செம்ம இம்பேக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது அதே மாதிரி அனிருத் அவருடைய அந்த மியூசிக் வந்து இந்த தீம் மியூசிக்கில் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். எனக்கு இந்த பேட் ஐஸ் அப்படின்ற தீம் மியூசிக் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக் இந்த ஆல்பமில். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ட்ராக் பேட் ஐஸ் அப்படின்ற பிஜிஎம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து யாரோ யாரோ நீ யாரோ அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து பா விஜய். இந்த பாட்டை பாடினது வந்து கேஜே யேசுதாஸ். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு சாங் சொல்லுவேன். இந்த ஆல்பம்லேயே எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன். அதுவும் இந்த சாங்கோடைய பிளேஸ்மெண்ட் அண்ட் இந்த சாங்கோடைய அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜீவானந்தம் கிட்ட மொத்தத்தையும் ஒப்படைச்சிட்டு கதிரேசன் வந்து திருப்பி ஜெயிலுக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது வர ஒரு சாங் தான் வந்து இந்த நீயாரோ. இந்த பாட்டு ஐ மீன் இந்த படம் முடிகிறப்போ இந்த பாட்டு ப்ளே ஆகும். அந்த ஒரு கிளைமேக்ஸ், அந்த எண்டிங்க்கு இந்த பாட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த சாங்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங். அண்டு இந்த பாட்டில் வர லிரிக்ஸு
எல்லாமே சூப்பராக இருக்கும். பாவிஜி அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார் இந்த பாட்டை. அண்டு த லெஜெண்ட் யேசுதாஸ் அவர் வந்து சூப்பராக பாடியிருப்பார். அவரோட வாய்ஸ் கேட்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். இந்த நீ யாரோ சாங் எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களோட ஒப்பீனியன் கீழே கான்வர்சேஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தி நீ பார்த்த உடனே அந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து யுகபாரதி. இந்த பாட்டை பாடின்னு வந்து விஷால் அண்ட் அனிருத். இந்த ஆல்பம்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்னா இந்த சாங் தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங், சூப்பரான ஒரு ஸ்லோ லவ் மெலோடி சாங் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாங். அந்த வர அந்த போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். விஜய் அண்ட் சமந்தா அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற அந்த சீன், ஐ மீன் அவர் வந்து சமந்தாவை அடிப்பார், யாரையா அந்த போட்டு அடிப்பார். திருப்பி சமந்தா காலையில் ஏஞ்சி வந்து க்யூட்டாக வருவாங்க. ஸோ அப்போ விஜய்கிட்ட சொல்லுவாங்க, நான் ஒருத்தன் காட்டுவேன், அவனை போய் நீ அடிக்கணும்ன்ட்டு. ஸோ அப்போ நான் ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லி அவங்க 2 பேர் கிளம்பி போகிற அந்த ஒரு சீனில் தான் வந்து இந்த ஆத்தி அந்த பாட்டு வரும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பமில். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு விஷால் அண்ட் அனிருத் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டில். அண்ட் யுகபாரதி அவருடைய லிரிக்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் சொல்லுவேன் இந்த ஆல்பம்லேயே இந்த ஆத்தி. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 சாங்கு 2 தீம் மியூசிக்கு. நான் வந்து ஆரம்பத்தில் 6 பாட்டு ஒரு தீம் மியூசிக்னு சொல்லியிருப்பேன். அது இல்லை, 5 பாட்டு 2 தீம் மியூசிக்கு. ஸோ இந்த 5 சாங் அண்ட் 2 தீம் மியூசிக் பற்றியுமே வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கத்தி ஆல்பம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்ட்டு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. அண்ட் இந்த கத்தி ஆல்பம்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக், அதாவது ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் எதுன்னுட்டு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. எனக்கு இந்த ஆல்பம்லேயே எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாச்சும் ஒரு சாங் சூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னீங்கன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் இருந்தாலும் எனக்கு அப்பவும் சரி இப்போவும் சரி ரொம்ப ரொம்ப அடிக்கடி கேட்குற பாட்டு பார்த்திங்கன்னா ஆத்தி அந்த சாங் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் கேட்குறதுக்கு சரி பார்க்குறதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் செல்ஃபி புள்ள கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாங். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த ஆல்பமில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு எதுன்னுட்டு உங்களுடைய அந்த ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்திக்கோங்க. நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தி படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த படத்தில் விஜய் சமந்தா முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்ஷன் பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் சொல்லுவேன் இந்த கத்தி. அதே மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம் ஆனால் சொல்லுவேன் இந்த கத்தி. ஒரு சிறப்பான தரமான சம்பவம் சொல்லுவேன் தமிழ் சினிமாவில். இந்த படம் அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கதை அண்ட் சூப்பரான ஒரு படம் சொல்லுவேன். இந்த படத்தை பற்றி ஃபர்தராக நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில். ஸோ இது மை ஆல்பம் கலெக்ஷன், அதனால் வெறும் ஆல்பம் இந்த ஆல்பம் பற்றி மொத்தம் பேசணும். கூடிய சீக்கிரத்தில் மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த படத்தோடைய அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது இந்த படத்துடைய ஷூட்டிங், இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நடந்த கான்ட்ரவர்சிஸ், சில பிரச்சனைகள், இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் அன்னிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மை சினிமா கலெக்ஷன் செக்மெண்ட்டில் ப்ராப்பராக பேசலாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் கத்தி படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனலோடைய பிளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும்.
அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக் வந்து நம்ம கத்தி படத்தோடைய ஆல்பம் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த படத்தோடைய ஒரு ஆல்பம் பற்றி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. அது எந்த ஆல்பம் பண்ணிவிட்டு இயர் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த ஆல்பம் பற்றி பேசுகிறேன். மறக்காமல் நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.